Good morning student. 12th standard today subject physics. Physics last class oda continuity. Today another electric flux. Define electric flux என்ற questionக்கான answer. Define electric fluxக்கான answer என்னது? The number of electric field lines crossing a given area kept normal to the electric field lines is called electric flux. ஒரு electric field charge isolate பண்ணோம்னா electric field develop ஆகும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை சுற்றி எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகிருப்பார். எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கிராஸ் பண்ணக்கூடிய பர் யூனிட் ஏரியாவோட வேல்யூ தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட யூனிட் என்னது? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் -1. நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் -1. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா. தென் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. அடுத்தது formula electric flux pi equal to EA cos theta. Electric flux pi equal to EA cos theta. இது electric fluxக்கான formula. வெக்டார் நோட்டேஷன் போகும்போது E வெக்டார் டாட் A வெக்டார். வெக்டார் நோட்டேஷன் கொடுத்தாவே கேன்சல் தீட்டா வந்து கேன்சல் ஆகிட்டு இருப்பார். இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு. தென் இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸில் பாரு, அதுக்கு அடுத்தபடியாக டீட்டாவோட வேல்யூ வந்து ஃபார்முலா EA காஸ் டீட்டா. டீட்டாவோட வேல்யூ 0. காஸ் 0 எவ்வளோ? +1. காஸ் 0 +1. டீட்டாவோட வேல்யூ வந்து 90 டிகிரியாக இருக்காருன்னா அப்போ ஃப்ளக்ஸோட வேல்யூ வெறும் EA. அதே டீட்டாவோட வேல்யூ 90, காஸ் 90 0, அப்போது ஃப்ளக்ஸோட வேல்யூ 0 ஆகிடுவார். ஓகே, இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸில் இம்பார்ட்டண்டாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்த நெக்ஸ்ட் கான்செப்ட் ஸ்டூடெண்ட் எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான டெஃபினிஷன் சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான டெஃபினிஷன் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான டெஃபினிஷன் the number of electric lines the number of electric field lines crossing a given area kept normal to the electric field. Electric field lines is called a electric flux. Electric flux or unit Newton meter square coulomb -1. Electric flux is a scalar quantity. Then electric flux oda formula pi equal to EA cos theta. Vector notation தரும்போது E vector dot A vector. theta oda value cos theta oda value வந்து 90 டிகிரியாக இருக்காருன்னா cos 0வாக இருந்தால் அப்போ EA ஓட வேல்யூ பையோட வேல்யூ EAவாக இருப்பார். அதே டீட்டாவோட வேல்யூ 90னா காஸ் 90 0. அப்போ ஃப்ளக்ஸோட வேல்யூ பையோட வேல்யூ வந்து 0 ஆகிடுவார். இது ஃபஸ்ட்டு கேஸ். தென் நெக்ஸ்ட்டு வந்து காஸ் லா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான கான்செப்ட் என்னது? காஸ் லா. காஸ் லாக்கான டெஃபினிஷன் என்னது? காஸ் லா ஸ்டேட் தட் காஸ் லாவோட ஃபார்முலா பை ஈக்குவல் டு Q பை எப்சிலான். காஸ் லா ஃபார்முலா வந்து பை ஈக்குவல் டு Q பை எப்சிலான் நாட். அது Q என்க்ளோஸ்டுன்னு எழுதியிருப்பாங்க. பை ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டகிரேஷன் E டாட் DA வெக்டார் ஈக்குவல் டு Q ENTனா என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட். அப்போ பை ஈக்குவல் டு Q பை எப்சிலான் நாட். அதுதான் காஸ் லாவோட ஃபார்முலா. யாருக்கு எவ்வளோ ரேஷியோ? Qன்னா சார்ஜ், எப்சிலான்னா பெர்மியபிலிட்டிக்கு. சரி, ஓகே, இவங்க சொன்னாங்க பாருங்க. காஸ் லா ஸ்டேட்டட் இஃப் த சார்ஜ் Q இஸ் என்க்ளோஸ்டு பை அன் ஆர்பிட்டரி க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் Qவோட வேல்யூ என்னது? சார்ஜோட வேல்யூ என்க்ளோஸ்டாக இருந்தால் தென் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பை ஈயோட வேல்யூ த்ரூ த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு ஈக்குவலாக இருப்பார். இதுதான் ஃபஸ்ட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் காஸ் லா. காஸ் லாவோட முக்கியமான விஷயம் 2 மார்க் கொஸ்டின் இது. ஓகேவா? காஸ் லாவை தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னது? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லான்ற ஒரு கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லாவில் ஒரு 4 கேரக்டர் வெரைட்டி இருக்குது, பார்ப்போம். Electric field due to an arbitrary charge configuration can be calculated using the Coulomb's law or Gauss law. Electric field oda arbitrary na enadhu? Electric field evlo surrounding area vare develop aayirukare.
ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா by using Coulomb's law or Gauss law, if the charge configuration possesses some kind of symmetry, then Gauss law is another very efficient way to calculate the electric field. It is illustrated in the following cases. First case, electric field due to an infinitely long charged wire, or இன்ஃபினிட்டின்னா முடிவில்லாத ஒரு கடத்தி எடுத்துக்கோங்க, கண்டக்டர். அவர் வந்து சார்ஜ் பண்ணிட்டோம்னா அவரோட சரௌண்டிங்கில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ டெவலப் ஆகிறாரு அதுக்கான சிம்பிள் இதுதான். சார்ஜ் டென்சிட்டிங்க வந்து என்ன பாரு, ஒரு கண்டக்டர் வச்சுருக்கோம், கண்டக்டர் இன்ஃபினிட்டி கண்டக்டருக்கு வந்து சார்ஜ் பண்ணியாச்சு, ப்ளஸ் சார்ஜால் சார்ஜ் பண்ணிக்க, அவரோட சார்ஜ் டென்சிட்டி லேம்டா. சார்ஜோட கண்டக்டரோட மிட் பாயிண்ட்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் பீன்ற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணால் பி பாயிண்ட்டில் டெவலப் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுக்கு டயக்ராம் தான் போட்டிருக்காங்க பாருங்க. ஓகேவா. என்னது A1 A2 கண்டக்டர் வந்து A1ன்ற ஒரு ஏரியாவையும் A2ன்ற ஏரியாவையும் கட் பண்ணி எடுத்தவங்க கன்சிடர் பண்ணோம்னா, இந்த A1 A2வில் இருந்து என்னது ரைட் சைடில் P பாயிண்ட்டு, லெஃப்ட் சைடில் Q பாயிண்ட், 2 பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க, கன்சிடர் இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் ஹேவிங் யூனிஃபார்ம் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லேம்டா. அந்த கண்டக்டர் வந்து லேம்டா அளவுக்கு சார்ஜ் டென்சிட்டியை கேரி பண்ணிட்டு போயிடுற. இல்லை கேபிட்டல் பி பி பாயிண்ட் லொக்கேட்டட் அட் ஏ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த ஒயர்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸ் பின்ற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் பி கேன் பி ஃபவுண்ட் யூஸிங் Gauss law யூஸ் பண்ணி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். வி சூஸ் 2 ஸ்மால் சார்ஜ் எலமெண்ட் A1 and A2. கண்டக்டர் வந்து என்னது A1 and A2ன்ற 2 ஸ்மால் எலமெண்ட்டை கட் பண்ணுறோம் on the wire, which are at equal distance from the midpoint from the point of P என்ற பாயிண்ட்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் கன்சிடர் பண்ணி வச்சுருக்கேன் A1 A2. the resultant electric field due to these 2 charge element point radially away from the charged wire, and the magnitude of the electric field is same at all point. magnitude na electric field oda value strength A1 and A2 ன்ற 2 பாயிண்ட்ல ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காரு on the circle of radius r. Anyway, this is shown in the diagram. From the property we can infer, இதில் இருந்து நம்ம என்ன விஷயத்தை கற்றுக்கிறோம். அடுத்து then that the charged wire possess a cylindrical symmetry. charged wire cylindrical symmetry இருக்காரு. let us choose a cylindrical Gaussian surface. அவர் வந்து ஒரு Gaussian surface-ஆக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். எதை A1 and A2 2 பாயிண்ட் Gaussian surface of radius r and length L shown in the diagram. The total electric flux in this closed surface closed surface total electric field calculate பண்ணோம். electric fieldக்கான ஃபார்முலா pi = closed integration E dot E vector dot dA vector. இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. எனிவே இப்போ வந்து க்ளோஸ்ட் சர்ஃபேஸில் என்ன செய்யணுமா, பை ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டகிரேஷன் பதிலாக வெறும் இன்டகிரேஷன் கர்வ்டு சர்ஃபேஸில் E டாட் டிஏ ப்ளஸ் டாப் சர்ஃபேஸுக்கு ப்ளஸ் பாட்டம் சர்ஃபேஸ் 3 பாயிண்ட்டுக்கும் நம்ம அந்த ஏரியாவை எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை ஆட் பண்ணுறோம். எனிவே இட் இஸ் சீன் ஃப்ரம் த டயக்ராம் 1.39 டயக்ராம் படி தட் for the curved surface E is parallel to the A. அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஏரியாவுக்கு பேரலாக இருக்காருன்னா அண்ட் த E டாட் டிஏவோட வேல்யூ வந்து E டாட் டிஏவாக இருப்பார். பேரலாக இருக்காருன்னா எத்தனை டிகிரியில் இருக்கார், பர்பண்டிகுலர்னா 90 டிகிரி, பேரலன்னா 180 ஆர் 0ல் இருக்காருன்னு அர்த்தம். அப்போது காஸ் 0 1, அப்போது E டாட் டிஏ வெக்டரோட E டிஏ ஆகிடுவார். ஃபார் த டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் E is perpendicular to A. அப்போது டாப்புக்கும் பாட்டத்துலேயும் கர்வ்டு சர்ஃபேஸ் வந்து பேரலாக இருக்கார் இந்த ஃபார்முலா படி. இதில் அடுத்து டாப்பும் பாட்டம் சர்ஃபேஸையும் கால்குலேட் பண்ணுவது ஒருத்தருக்கு பர்பண்டிகுலர் இருக்கார். அப்போது பர்பண்டிகுலர் 90 டிகிரி, காஸ் டீட்டா வச்சு தான் நம்ம பேச முடியும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸில் காஸ் டீட்டா வச்சு பேசுறதுனால நம்ம காஸ் டீட்டா வச்சு தான் பேச முடியும். ஏன்னா நமக்கு ஃபார்முலாவே என்னது, பை ஈக்குவல் டு இஏ காஸ் டீட்டா. காசோட வேல்யூ வந்து 90 டிகிரியாக இருக்கும்போது 0. எனிவே E டாட் டிஏவோட வேல்யூ வந்து 0 ஆகிட்டார். சப்ஸ்டிட்யூட்டிங் திஸ் வேல்யூ இந்த ஈக்குவேஷன் 1.63 போட்டு அப்ளை பண்ணோம்னா காஸ் லாவோட வேல்யூ வந்து சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸில். எனிவே பையோட வேல்யூ வந்து E டாட் டிஏ கர்வ்டு சர்ஃபேஸ் வந்து தான் இருப்பார். டாப் சர்ஃபேஸ் அண்ட் பாட்டம் வந்து கேன்சல் ஆகிடுவார்.
பையோட வேல்யூ வந்து யாருக்கு ஈக்குவல் காஸ்ல அப்படி q என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட்டுக்கு ஈக்குவலான வேல்யூ. ஓகே, அடுத்தது since the magnitude of the electric field for the entire curved surface is constant, E taken out of the integration and E enclosed is given by E enclosed charge ஓட வேல்யூ வந்து லேம்டா இன்ட்டு எல்லுக்கு ஈக்குவலாக இருக்கார். அப்போ அந்த இந்த வேல்யூ திரும்பி ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுறோம். எனவே E டாட் டிஏவோட வேல்யூவில் ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ் பை எப்சிலான் இருந்தது இல்லையா, கியூ என்க்ளோஸுக்கு பதிலாக லேம்டா எல் பை எப்சிலான் நாட். டிஏவை இன்டகிரேட் பண்ணோம்னா ஏ கிடைப்பார். பை ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டிஏ டோட்டல் ஏரியா கர்வ்டு டோட்டல் ஏ, டிஏவை இன்டகிரேஷன் பண்ணால் சர்ஃபேஸ் ஏரியா ஏ கிடைப்பார். சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ எவ்வளோ ஈக்குவலாக இருப்பார் 2πRL. எனிவே E டாட் 2πRL ஈக்குவல் டு லேம்டா எல் பை எப்சிலான். எல்லுக்கு கேபிட்டல் எல் கேன்சல் ஆகிடுவார். எனவே E மட்டும் நமக்கு வேணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு E மட்டும் வேணும்னா என்னவாயிடுவார் 2πR வந்து டிவைடில் போயிடுவார். எனிவே கேபிட்டல் E ஈக்குவல் டு லேம்டா பை 2π எப்சிலான் நாட் இன்ட்டு ஆர். இதுதான் 1/2π எப்சிலான் நாட் லேம்டா பை ஆரை போட்டிருக்காங்க. எனிவே E வெக்டாரோட வேல்யூ கொடுத்தாச்சு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு due to the infinity charged wire depend on the 1/r. infinity charge wire எதை டிபெண்ட் பண்ணியிருக்காரு, டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்காரு, rather than 1/r² for the pointing charge இருப்பார். இது ஃபஸ்ட்டு விஷயம். தென் நெக்ஸ்ட் என்ன விஷயம்னா செகண்ட் அப்ளிகேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜ்டு இன்ஃபினிட்டி பிளேன் ஷீட். இப்போ இன்ஃபினிட்டி சார்ஜ் ஒயரை பார்த்தோம், பிளேன் ஷீட்டில் பார்க்குறோம். இன்ஃபினிட்டி ஆஃப் பிளேன் ஷீட். பிளேன் ஷீட்டில் பாரு, பிளேன் ஷீட்டோட ரைட் சைடில் என்னது ஆர் டிஸ்டன்ஸில் பின்ற பாயிண்ட், அதே ஈக்குவல் லெஃப்ட் சைடில் பி டேஷ் என்ற 2 பாயிண்ட்லேயே எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ ஃபார்ம் ஆவார். கன்சிடர் இன்ஃபினிட்டி பிளேன் ஷீட். இன்ஃபினிட்டி பிளேன் ஷீட் ஆஃப் சார்ஜஸ் வித் யூனிஃபார்ம் சர்ஃபேஸ் சார்ஜ் என்னது சார்ஜ் டென்சிட்டி. இவர் பிளேன் ஷீட்டோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியோட வேல்யூ வந்து சிக்மா. Let capital P be a point at a distance r from the ஷீட்டோட என்னது மிட் பாயிண்ட்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸ் பின்ற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். பி பாயிண்டில் தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எனிவே சின்ஸ் த பிளேன் இஸ் இன்ஃபினிட்லி லார்ஜ், இன்ஃபினிட்டியான சார்ஜ் பெரிய ஷீட் இது, இன்ஃபினிட்லி லார்ஜ், த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஷுட் பி சேம் அட் ஆல் பாயிண்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பிளேன் அண்ட் ரேடியலி டைரக்டட் அட் ஆல் பாயிண்ட். எல்லா பாயிண்ட்லேயும் என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்காரு. சிலிண்ட்ரிக்கல் ஷேப் காசியன் சர்ஃபேஸ் ஆஃப் லென்த் 2r அண்ட் ஏரியா வந்து கேபிட்டல் ஏ ஆஃப் த என்னது ஃப்ளாட் சர்ஃபேஸ் இஸ் சூசன் such that the infinity plane sheet passes perpendicularly through the middle part of the Gaussian surface. Applying the Gauss law for this cylindrical surface find out பண்ணுறோம். எனிவே E டாட் டிஏ என்னது நமக்கு காஸ்லாவோட அப்ளிகேஷன் படி பை ஈக்குவல் டு க்ளோஸ் இன்டகிரேஷன் ஆஃப் E டாட் டிஏ. எனிவே கர்வ்டு சர்ஃபேஸு அடுத்து பி பாயிண்ட்டு பி டேஷு ரெண்டுமே போடுறோம். நமக்கு அதோட வேல்யூ வந்து யாருக்கு ஈக்குவலாகனா காஸ் லாக்கு ஈக்குவல் பண்ணுறோம். தென் எனிவே எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் பர்பண்டிகுலர் டு த ஏரியா எலமெண்ட் டு ஆல் பாயிண்ட் ஆன் த கர்வ்டு சர்ஃபேஸ் வந்து பர்பண்டிகுலராக இருக்கார். அப்போ பர்பண்டிகுலராக இருந்தாவே ஓகேவா, சர்ஃபேஸ் இஸ் பர்பண்டிகுலர் அண்டு பேரலல் பாயிண்ட் யார் பி அண்ட் பி டேஷ் வந்து இன்ஃபினிட் ஷீட்டுக்கு பேரலாக இருக்கார். அப்போது பர்பண்டிகுலராக இருந்தாவே நமக்கு அந்த வேல்யூ கேன்சல் ஆகிடும். இப்போ ஏன்னா பர்பண்டிகுலர் காஸ் 90 0. எனிவே பை ஈக்குவல் டு இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் கேன்சல் ஆகிடுவார். என்னது இன்டகிரேஷன் ஆஃப் பி பாயிண்டில் வந்து E டாட் டிஏ, அதில் பி டேஷ் E டாட் டிஏ இதோட வேல்யூ வந்து காஸ் லாக்கு ஈக்குவேட் பண்ணுறோம். எனிவே சின்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் தீஸ் டூ ஈக்குவல் சர்ஃபேஸ் இஸ் யூனிஃபார்ம். ஈக்குவல் சர்ஃபேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூவும் யூனிஃபார்மாக இருக்கார்.
E taken the integration E enclosed and E enclosed ஓட வேல்யூ வந்து சிக்மா ஏக்கு ஈக்குவலாக இருப்பார். இந்த EAவை இன்டகிரேட் பண்ணால் 2E இன்டகிரேஷன் ஆஃப் DAக்கு ஈக்குவலாக இருப்பார். இது வந்து Q enclosed by சிக்மா A by எப்சிலான் நாட். எனிவே DAவை இன்டகிரேட் பண்ணால் A கிடைப்பார். ஏவோட வேல்யூ வந்து இது 2EA ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட்டுக்கு. நமக்கு E மட்டும் வேணும்னா ஏகே கேன்சல் ஆகிட்டா சிக்மா பை 2 எப்சிலான் நாட். இது வந்து செகண்ட் விஷயத்துக்கு, செகண்ட் பார்ட்டோட விஷயம். இந்த 2 கொஸ்டினும் ஓகே ஸ்டூடெண்ட். இப்போ நீங்கள் என்ன எழுத போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு காஸ்லா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு, அடுத்து காஸ்லாக்கு அடுத்தபடியாக நமக்கு இருக்கிறது என்ன விஷயம் இருக்குது, காஸ்லாவோட அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு 2 அப்ளிகேஷன். இந்த 2 அப்ளிகேஷனில் நான் நடத்தின விஷயத்தெல்லாம் எழுதி அனுப்பணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.